இன்னைக்கு சோஷியல் மீடியாவையே ஒரு கலக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நம்ம நடிகர் தனுஷுக்கும் நடிகை மிர்னால் தாக்கூருக்கு இடையிலான அந்த காதல் கிசுகிசு தான். உண்மையிலேயே இவங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்ல இது வெறும் வதந்தியா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் நடந்த சன் ஆஃப் சர்தார் 2 பிரீமியர் ஷோல இவங்க 2 பேரும் ஜோடியா வந்து கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் நடிச்ச தேரே இஷ்க் மே படத்தோட வெற்றி விழாவுல மிர்னால் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா கலந்துக்கிட்டாங்க. இத பார்த்ததுமே இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, வெறும் தொழில்முறை நட்பு மட்டும் கிடையாதுன்னு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தா மிர்னால் தாக்கூர் இன்ஸ்டாகிராம்ல தனுஷோட சகோதரிகள் டாக்டர் கார்த்திகா மற்றும் விமலா கீதாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்ததும் அப்படியே கல்யாணத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்கன்னு சோஷியல் மீடியால தீயா செய்திகள் பரவுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் மிர்னால் தாக்கூர் தரப்புல இருந்து ரொம்ப தெளிவா, தனுஷ் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல நண்பர் மட்டுமே, இதுக்கு மேல எதுவும் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. தனுஷோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி நாம எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யா கூட 18 வருஷம் திருமண வாழ்க்கையில இருந்த தனுஷ் 2022ல பரஸ்பர புரிதலோட பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னோட முழு கவனத்தை சினிமாவிலையும் தன்னோட மகன்களை பாத்துக்கிறதுலயும் வச்சிருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலையில மிர்னால் தாக்கூர் கூட அவரோட பெயர் அடிபடுறது தனுஷ் ரசிகர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இது சம்பந்தமா தனுஷோ இல்ல மிர்னால் தாக்கூரோ அதிகாரப்பூர்வமா எதையும் உறுதிப்படுத்தல. இந்த செய்திகள் எல்லாமே முழுக்க இணையத்துல பரவுற வதந்திகளா இல்ல இதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு காலம்தான் பதில் சொல்லும். எது எப்படியோ நம்ம தனுஷோட அடுத்தடுத்த படங்களை பாக்குறதுலயும் அவரோட வெற்றி பயணத்திலையும் தான் ரசிகர்களோட கவனம் இருக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் ஜோடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இது வெறும் வதந்தியா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.